இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் பக்திவேதாந்த சுவாமி நியூயார்க்கின் தெருக்களில் சங்கீர்த்தனை செய்வதை பார்த்தோம். மற்றும் தற்பொழுது சுவாமிஜி, நீங்க எங்க போறீங்க? நான் சில புத்தகங்களை விற்க வேண்டும். நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னதானத்திற்கு பணம் தேவைப்படுகிறது. சுவாமிஜி, எனக்கு எதுவுமே புரியல. இவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக நீங்க ஏன் புத்தகங்களை வித்தாகணும்? இல்லை இல்லை, நான் இவர்களுக்கு உணவிடவில்லை. கிருஷ்ணன் தான் உணவிடுகிறான். நான் அவனது பிரசாதத்தை தான் விநியோகிக்கிறேன். சுவாமிஜி, எனக்கு சொந்த வீடு இருக்கு. பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. நானும் இங்கே தினமும் சாப்பிட்றேன். அதனால் நான் ஆத்மார்த்தமாக உதவ விரும்புகிறேன். அதனால் கிருஷ்ணனோட சேவையில் என் பங்கா இதையும் ஏற்றுக்குங்க. மிக மிக நன்றி.
நினைவிருக்கட்டும், சமைப்பதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் சமைக்கின்ற உணவு கிருஷ்ணனுக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வகை பருப்புகள், எத்தனையோ உணவு வகை உண்டு. உதாரணமாக காய்கறிகள், பழங்கள், பால் வகை பதார்த்தங்களும் உண்டு. அவற்றை கிருஷ்ணன் சுவீகரிக்கிறான். பகவான் கிருஷ்ணன் மாமிச உணவுகளை ஏற்பதே இல்லை. காய்களை வேக வைத்தாயிற்ற? ஆட்சி சுவாமி. இதோ இந்த பருப்பும் தயாராகிவிட்டது. நாம் இதற்கு தாளிக்க வேண்டும். நான் உங்களுக்கு தாளிப்பதற்கு கற்றுத் தருகிறேன். இதோ இந்த வாணலியை எடுத்துக்கொள்ளவும். பிறகு அதில் நாம் சிறிது நெய் விட வேண்டும். பிறகு சிறிது சீரகம் போட வேண்டும். பிறகு நறுக்கிய இஞ்சி துண்டுகள், கடைசியாக பச்சை மிளகாய். இதை அரிந்து நெய்யில் போட வேண்டும். அதன் பிறகு இதில் ஏலக்காய் போட வேண்டும். சிறிது நேரம் இருக்கட்டும். இதில் உள்ள இஞ்சி நன்றாக வேக வேண்டும். லேசாக புகையவும் வேண்டும். பிறகு வேக வைத்த பருப்பை இதில் கலக்க வேண்டும். பிறகு பாருங்கள், இதில் நல்ல மணமும் சுவையும் தானாக வந்துவிடும். ஆக தன்னை பண்டிதன் என்று கூறிக்கொள்பவர்கள் பகவத்கீதையில் உள்ள கருத்துக்களை எல்லாம் மாற்றிக் கூறி மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு சரியான உதாரணம் கூறுகிறேன். இங்கு விஷயங்கள் வாதங்களால் மாற்றப்படுகிறது. இங்கு அதிகாரி கோல்ட்ஸ்மித்தும் வந்திருக்கிறார். இவருக்கு தெரியும், ஒரு திறமையான வக்கீல் தனது வாத திறமையினால் பல விஷயங்களை சாதித்துக் கொள்கிறார். நான் கொல்கத்தாவில் இருந்த சமயம் அரசாங்கம் ரெண்ட் ஆக்டின் மேல் ஒரு புது சட்டம் கொண்டு வந்தது. ஒரு தந்திரமான வக்கீல் தனது வாத திறமை மூலம் அனைத்தையும் மாற்றிவிட்டார். அரசாங்கம் அந்த சட்டத்தை மாற்றி வேறு கொண்டு வந்தது. ஏனெனில் வக்கீல் அனைத்தையும் கெடுத்து விட்டார். அதே போன்று இன்று பலர் கிருஷ்ணன் நமக்கு காட்டிய வழிகளில் பல தடங்கல்களை உண்டு பண்ணுகின்றனர். நாம் அதை தடுத்தாக வேண்டும். அதற்காக நாம் ஒரு ஆத்மார்த்த அமைப்பை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் கிருஷ்ண பகவானின் ஆட்சியே உலகம் முழுவதும் மலர வேண்டும். என்ன மிஸ்டர் கோல்ட்ஸ்மித், ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா? வணக்கம் நண்பர்களே. தன்னோட அமைப்பை சட்டப்பூர்வமாக்கணும்னு பக்தி வேதாந்த சுவாமி என்கிட்ட சொல்லி இருந்தாரு. அதை செயல்படுத்தணும்னா நாம் அது சம்பந்தமான காகிதங்கள்ல கையெழுத்து போட்டாகணும். இத்தனை பேர் இருக்கிறார்களே, இவர்களிடம் கையெழுத்து வாங்குங்கள். இப்பொழுதே வாங்க முடியுமா? தாராளமா. மிஸ்டர் ராய், அதில் கையெழுத்திடுங்கள். மிஸ்டர் ஹாவர்ட், தாங்களும் தான். மிஸ்டர் டான், அதில் கையெழுத்திடுங்கள். கீத் எங்கே? சுவாமிஜி, கீத் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு கிட்னியில ஏதோ கோளாறாம். சுவாமிஜி, நாம ஒரு விஷயத்தை முடிவு செய்யல. உங்களோட இந்த அமைப்போட பெயர் என்ன? இஸ்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இஸ்கான். 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 நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இதை இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் காட் கான்சியஸ்னஸ்னு சொன்னால் நல்லா இருக்கும். காடுங்கிற வார்த்தையை மேற்கத்தியர்கள் புரிஞ்சுக்குவாங்க. கிருஷ்ணாங்கிற வார்த்தை அவங்களுக்கு அவ்வளவா புரியாது. இல்லை, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இந்த காட் என்ற வார்த்தை பொதுவானது, வலுவற்றது. ஆனால் கிருஷ்ணா ஸ்பஷ்டமானது, சக்தி மிக்கது. மேற்கத்திய சமுதாயத்திற்கு கிருஷ்ணாவை தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் புரிய வைக்கும். நகரங்களிலும் கிராமங்களிலும் அவர் மகிமையின் புகழ் பாடும். ஹாவர்ட், அந்த தஸ்தாவேஜை படிக்கிறீர்களா?
உலகில் ஆத்ம ஞானத்தை பற்றி பிரச்சாரம் செய்வது, அனைவருக்கும் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பது. இதனால் உலகில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும். 2. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியபடி கிருஷ்ண எழுச்சியை ஏற்படுத்துவது. 3. சமுதாயத்தின் அனைத்து மனிதர்களையும் ஒருவருக்கொருவர் மற்றும் கிருஷ்ணன் பால் ஈர்ப்பது. அதோடு நாம் அனைவரும் பகவானின் அம்சங்கள் என்று உணர்த்துவது. 4. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அறிவுரைப்படி ஆத்மார்த்தமாக இறைவன் நாமத்தை ஜெபிப்பது, அதன் புகழை பரப்புவது. 5. மக்கள் சமுதாயத்திற்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ப்பணமாக ஒரு புனித ஆலயத்தை உருவாக்குவது, அங்கு பக்தர்கள் இறைவனை தியானிக்கலாம். 6. மக்களுக்கு இறைவனை அடையும் ஆன்மீக பாதையை காண்பித்து அவர்களை நெருங்கச் செய்வது. 7. மேற்கண்ட அனைத்து விஷயங்களையும் சாதிக்க புத்தகங்களை அச்சடித்து அவைகளை எல்லாம் மற்ற மொழிகளிலும் பதிப்பித்து விநியோகிப்பது. ஹாய். ஹலோ. சுவாமிஜி இருக்காரா? அவரோட ரூமில் இருக்காரு. அவர்கிட்ட பேச முடியுமா? தாராளமாக உள்ள வாங்க. நன்றி. நான் வெளியில் போர்டை படிச்சுட்டு சுவாமிஜியை பார்க்க வந்திருக்கேன். சுவாமிஜி, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள். உள்ள வாங்க. நன்றி. உட்காருங்க. தங்கள் பெயர் என்ன? புருஷா. புரூஷாவா? ம். ஆ. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது லார்ட் புரூஷ் என்று ஒருவர் இருந்தார். அவர் மாபெரும் ஜெனரல், நிறைய போர்களைக் கண்ட மாவீரர். சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் ஒரு ஆசிரியர். இந்தியா மேலே எனக்கு தனி ஈடுபாடு உண்டு. ஆஹா. நான் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் படித்தவன். நான் 4 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா போயிருந்தேன். அங்கே நிறைய கோயில்களை பார்த்தேன். அப்படியா? அங்கே தான் நான் இந்த புத்தகத்தையும் வாங்கினேன், பகவத்கீதை. ஆ. நான் இதை அடிக்கடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். வாசலில் உங்களோட போர்டை பார்த்தேன், அதான் உள்ளே வந்தேன். நீங்கள் பகவத்கீதையை பற்றி சொற்பொழிவெல்லாம் பண்ணுறீங்களாமே. நான் உங்களை தொந்தரவு ஒன்றும் செஞ்சிடலையே? இல்லை, நான் பாரதத்திலிருந்து உங்களைப் போன்றவர்களை சந்திக்கவே வந்திருக்கிறேன். நான் பகவத்கீதையை தினமும் படிக்கிறேன். அப்படியா? ஏதேனும் ஒன்றை இப்போது படியுங்கள். ஏதேனும் ஒன்று. இப்போவே படிக்கட்டுங்களா? புத்தகத்தை திறங்கள். ஏதேனும் ஒரு பக்கம், ஏதேனும் ஒன்று படியுங்கள். ம். ஆ.
ஆத்ம ஞானம் பெற்றவனுக்கு அதன் பின் எது கிடைத்தாலும் ஞானத்தை விட பெரிதாக தெரிவதில்லை. ஆத்மபோதம் பெற்ற மனிதன் எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் சரி மனம் உடைந்து போவதில்லை. ம், துன்பங்கள் துக்கங்களிலிருந்து விடுபடும் முயற்சிக்கு யோகம் என்று பெயர். சிரத்தையோடும் ஒருமித்த மனதோடும் தினமும் அமைதியாக மனதால் நாம் யோக பயிற்சி செய்தாக வேண்டும். புத்தகத்தை மூடுங்கள். இதில் உங்களுக்கு என்ன புரிந்தது? அது இதில் யோகம் அப்புறம் ஏதோ சிந்தனையை பற்றி எழுதியிருக்கு. இதன் பொருள் என்ன? உண்மை என்னன்னா எனக்கு எதுவுமே புரியல. பகவத்கீதையின் மூலத்தை நன்றாக அறிந்தவரிடம் சென்று தாங்கள் சிரத்தையுடன் பகவத்கீதையை படிக்காவிட்டால் தங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்கள் நேரம்தான் வீணாகிவிடும். பகவத்கீதையை தெரிஞ்சவரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு கீதை தெரியும் புரியும் என்றால் உங்களுக்கு அது நிச்சயம் தெரிந்திருக்கும். கிருஷ்ணன் இதில் கூறியது என்னவென்று? கிருஷ்ணன் அறிவுரைப்படி கீதாச்சாரம் என்னவென்றால், கிருஷ்ணனே இறைவனின் மனித அவதாரத்தை எடுத்திருக்கிறார். நாம் நம்மையே அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பகவத்கீதையில் கிருஷ்ணனின் ஆணை என்ன தெரியுமா? சர்வ தர்மான் பரித்யாச்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வம் சர்வ பாப்பேப்ய மோக்ஷயிஷ்யமி மா சுச்சஹா. கிருஷ்ணன் கூறுகிறார், நீ உன்னை என்னிடம் அர்ப்பணித்து விட்டால் உன்னை சகல விதத்திலும் நான் பாதுகாப்பேன். மேலும் உனக்கு அனைத்து பாவங்களிலிருந்தும் முக்தி அளிப்பேன். அதோடு எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. புரிந்ததா? நல்லா புரிஞ்சது. நல்லது. சுவாமியை சந்திச்சது எப்படி இருந்தது? அற்புதமாக இருந்தது. கொஞ்ச நாளாகவே நான் இந்தியா போகணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன். எல்லா கல்வியும் இங்கேயே வந்துடுச்சே. என்ன நடக்குது? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சுவாமிஜி நம்மளை 108 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மனமொன்றி உச்சரிக்க சொல்லியிருக்காரு. அவர் தீட்சைக்கு முன்னாடி 12 மாலை தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. தீட்சையா? அப்படின்னா என்ன? அதை அவர் அப்புறம் சொல்கிறேன்னாரு. அவரை நாம குருவா ஏத்துக்கிற விஷயமா இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இது நாம் அவருக்கு செய்கிற மரியாதை. நீங்கள் அவரை குருவா ஏற்றுக்கிட்டீங்களா? நாங்கள் எப்போவோ ஏற்றுக்கிட்டோம். நீ இன்னும் அவரை குருவா ஏற்றுக்கலையா? நான் என்ன சொல்கிறது? குருஸ்தானத்தில் சுவாமிஜி எனக்கு பிடிக்குது, அவரோட தீட்சையும் பிடிக்குது. சரி, இதனால் என்ன மாறிட போகுது? எனக்கும் புரியல. ஆனா அவர் சொல்றது சரிதான். இதுதான் சரியான வழக்கம். இன்று ஜன்மாஷ்டமி நாள். ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்த நாள். இன்று ஒரு சுபமான நாள். இன்று நாம் நாள் முழுவதும் நாமம் உரைப்போம், படிப்போம், ஸ்ரீகிருஷ்ணனின் மகிமைகளை பற்றி பேசுவோம். இன்று நாம் அனைவரும் விரதம் இருப்பது அவசியம். யாருக்காவது பலவீனம் ஏற்பட்டால் சமையலறையில் பழங்கள் உள்ளன. ஆனால் தர்மப்படி இரவு வரை விரதம் இருக்க வேண்டும். நாளை தீட்சை அளிக்கப்படும். அன்னதானமும் உண்டு. சுவாமிஜி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த தீட்சைனா என்னன்னு சொல்ல முடியுமா? தீட்சைக்கு பொருள் என்னவென்றால், குரு மாணவனை தன்னோடு இணைத்துக் கொள்வது, அவன் சம்பந்தமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது. அதேபோல் சிஷ்யனும் குருவோடு ஒன்றாக இணைந்து விட வேண்டும். அவரை சிஷ்யன் இறைவனைப் போல் பூஜிக்க வேண்டும். ஏதாவது சந்தேகம்?
அமருங்கள். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாராளமாக கேளுங்கள். நீங்க ஆத்ம குருவை இறைவனா பாவிக்க வேண்டும்னு ஏன் சொன்னீங்க? நன்றாக கவனியுங்கள். நீங்கள் உங்கள் ஆத்ம குருவை இறைவனைப் போல் நினைக்க வேண்டும் என்றேன். அவரை கடவுள் என்று கூறவில்லை. அதன் பொருள் அவரும் இறைவனைப் போல் பூஜிக்க தகுந்தவர் ஆவார், மதிப்பு மிக்கவர். ஏனெனில் அவர் இறைவனின் பிரதிநிதி. அப்படின்னா அவர் கடவுள் தானே? இல்லை, கடவுள் ஒருவனே. குருவை இறைவனாக பாவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இறைவனின் பிரதிநிதி. ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு அரசாங்கத்தைப் போல்தானே? ஏனென்றால் அரசாங்கம் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளது. அவர் அரசாங்கத்தின் பிரதிநிதி. புரிந்ததா? புரிந்ததே. இப்ப எல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது சுவாமிஜி. இதோ பாருங்கள், உங்கள் கேள்விகளில் ஒன்று புரிகிறது. நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். அதாவது கவனமாக கேட்கிறீர்கள். எனது குரு கூறுவார், கவனித்து கேட்டால்தான் ஒரு பவித்திர ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியும். பார்த்தால் தெரியாது. ஏனென்றால் நீண்ட சடாமுடியோ தாடியோ கண்ணை கவரும் தோற்றத்தையோ நம்பக்கூடாது. நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும். நீங்கள் கேள்விகள் கேட்கும் அளவிற்கு புத்திசாலிகளாய் விளங்க வேண்டும். இங்கு நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்பது போல. தீட்சைக்கு அர்த்தம் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கிவிட்டீர்கள். இது கிட்டத்தட்ட மனம் திருந்திய ஒரு புதிய பிறவியைப் போலத்தான். இந்த மாமிச உடல் நம் பெற்றோருக்கு சொந்தமானது. அதேபோல் ஒரு ஆத்ம சரீரம் தீட்சையின் பொழுது தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் ஆத்மகுரு தந்தைக்கு ஒப்பானவர். வேத புத்தகங்கள் தாயை போன்றவை. நீங்கள் அனைவரும் ஆன்ம உலகின் அங்கங்களே. நீங்கள் ஆன்மீக உலகிற்கு வரும் வரை உங்களுக்கு உண்மையான சுகம் கிடைக்காது. உங்கள் குரு உங்களை அங்கு அழைத்துச் செல்ல முடியும். நீங்கள் கிருஷ்ண நாமத்தை மட்டும் ஜபியுங்கள். பாவச் செயல்களிலிருந்து விலகி நில்லுங்கள். மாமிசம் உண்ண வேண்டாம். போதை வஸ்துக்களை தொட வேண்டாம். கட்டிய மனைவியை தவிர வேறு பெண்களை தீண்டாதீர்கள். சூதாடாதீர்கள். இந்த நியமங்களை கடைப்பிடித்தால், தினமும் 16 முறை மாலையை உருட்டி ஜபித்தால் நிச்சயமாக நீங்கள் ஆத்ம உலகில் பிரவேசித்து விடுவீர்கள். அதோடு ஞானமும் வாழ்க்கையில் அமைதியும் நிறைந்து வாழ்வீர்கள். ஆகவே பாவ கர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே 16 முறை மாலையை உருட்டுங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தீட்சையை பெறுவதற்கு நீங்கள் இந்த நியமங்களை கடைப்பிடிப்போம் என்று பிரமாணம் செய்ய வேண்டும். நீங்கள் பிரமாணம் செய்ய தயாரா? தயார் சுவாமி. மிகவும் நல்லது. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவராக வாருங்கள். உங்கள் தீட்சா மாலையை பெறுங்கள். உங்கள் ஆன்மீக பெயரையும் சூட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் பெயர் ஹயக்ரீவா தாஸ். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம. சுவாமிஜி, நான் என் சகோதரி ஜோன் அறிமுகம் செய்ய விரும்புறேன். ஹரே கிருஷ்ணா. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. இவ என் கல்யாணத்துக்காக வந்திருக்கா. ஓ, உங்கள் வீட்டிலிருந்து வந்திருக்கிறாரா? மிகவும் நல்லது. மேலும் வேறு யாராவது வந்திருக்கிறார்களா? இல்ல, இந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். பரவாயில்லை, நீங்கள் வந்ததே மகிழ்ச்சிதான். வைதீக முறைப்படி திருமண வேலைகளை பெண் வீட்டார்தான் செய்ய வேண்டும். இங்கு ஜானகி குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்துள்ளீர்கள். நாளை சமையல் வேலையில் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். ஜானகியா? அது என் ஆன்மீக பேர். அப்படியா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் ஒரு செராமிக்ஸ் கடை வச்சிருக்கேன். இவ ஒரு சிற்பி, சிலைகளை வடிக்கிறவ. இவ படைப்புகள் ரொம்ப அழகா இருக்கும். நீங்கள் சிற்பியா? மிகவும் நல்லது. நீங்கள் ஓவியம் வரைவீர்களா? ஆமா, ஆனா அது என் தொழில் இல்ல. நான் எழுத்து துறையில கவனம் செலுத்துறேன். மிகவும் மகிழ்ச்சி.
நீங்கள் எங்கள் அமைப்பின் லோகோவை வடிவமைப்பீர்களா? அது இருக்கட்டும், நீங்கள் பயணக் களைப்பில் இருப்பீர்கள். ஜானகி, இவரை கவனித்துக் கொள்ளுங்கள். இவருக்கு பிரசாதமும் கொடுங்கள். ஆ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம. அடடே, வந்து விட்டீர்களா? எல்லா பொருட்களும் வாங்கி விட்டீர்களா? வாங்கிட்டேன் குருஜி. நல்லது. கையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இங்கு பெண் வீட்டின் சார்பில் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். நாம் தான் அனைத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு மாவு பிசைய தெரியுமா? பேஸ்ட்ரி இல்ல கேக் செய்யறதுக்கா? இது வெறும் சாதாரணமான மாவுதான். வாருங்கள், நான் காட்டுகிறேன். முதலில் சிறிது மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு கொஞ்சம் உப்பை சேருங்கள். பிறகு கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும். பிறகு இதில் தண்ணீர் சேருங்கள். சரியா? கையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் நீர் அருந்தியதால் கை அசுத்தமாகிவிட்டது. இதோ பாருங்கள், நாம் கிருஷ்ணனுக்காக பிரசாதம் தயாரிக்கும் பொழுது மிகவும் சுத்தமாக பவித்திரமாக இருக்க வேண்டும். நாம் தெய்வத்திற்கு அல்லவா உணவு தயாரிக்கிறோம். சரிங்க குருஜி. ஜானகி, ரொம்ப அழகா இருக்க. நிஜமாதான் சொல்றேன். பூவு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்கு. சுவாமிஜி உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. நாங்களும் தயார். நீ என் கூட வரலையா? இல்ல, சுவாமிஜி சமையல் அறையில நிறைய வேலை கொடுத்திருக்கார். முதல்ல அதெல்லாம் முடிச்சாகணும். வேலை முடிஞ்சதும் நான் கீழே வரேன். சரி. ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா. हे कृष्णा दीनबंधो करुणा सिंधो जगत्पते देवा गोपिकाकांत राधाकांत नमस्तुते. स्वाहा स्वाहा நான் ஜானகி தேவியை மனப்பூர்வமாக என் மனைவியாக ஏற்றுக்கிறேன். அவளை என்னென்னைக்கும் பாதுகாப்பேன். 2 பேரும் கடைசி வரைக்கும் கிருஷ்ண பக்தர்களாகவே இருப்போம். அவருக்கே சேவை செய்வோம். ஜானகி, நீங்கள் முகுந்ததாஸை வாழ்க்கை துணையாக ஏற்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். என்றும் நீங்கள் அவருக்கு சேவை செய்வதோடு கிருஷ்ண சேவையில் அவருக்கு உதவியாக இருப்பீர்களா? நிச்சயம் இருப்பேன். இப்பொழுது நீங்கள் மாலை மாற்றிக்கொள்ளுங்கள்.